எக்ஸசைஸ் 1.1 8ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் பயிற்சி 1.1 இருக்கிற 11லேருந்து 15 வரைக்குள்ள கொஸ்டின். ஸோ கவனமாக கவனிச்சுக்கோங்க. இதிலேருந்து நான் EQ அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்கேன். அதை எனக்கு நீங்கள் செஞ்சு நேரில் காமிக்கணும். ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களுமே காமிச்சா நல்லது. சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். சரியா? அதில் அந்த ஃப்ரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமாவா இல்லையா? ஸோ இதில் இருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் -6/11 இருந்து அப்படின்னு கேட்டதுனால, அதே மாதிரி மைனஸ் பண்ணணும், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால -x போட்டிருக்கிறோம். ஸோ என்ன கிடைக்கி ஆன்சர் 8/9. அப்போது இங்கே இருக்கிற மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளை குறுக்கு பெருக்கல் பண்ணுறீங்க. கீழே 9 × 11 99 போட்டாச்சு. ஸோ அடுத்து இங்கே முக்கியம், இது -x தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ +x மாறியில் இங்கே மைனஸ் வரணும். ஸோ அதனால் அதுதான் ஆன்சர். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த 2 கணக்கையும் நீங்கள் செய்யணும். செஞ்சிருவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே தானே? ஸோ இங்கே -x போட்டிருக்கேன், இங்கே x போட்டிருக்கிறேன். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் கவனமாக இந்த 2 கணக்கையும் தனித்தனியாக செய்யுங்க. ஆன்சர் என்ன வரும்னு நேரில் கொண்டு வந்து காமிங்க. ஓகே, டன். அடுத்தது 12வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் எது ஈக்குவல் சமான பின்னங்கள். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதில் 2 ஆப்ஷன் கரெக்டாக வருது. மேபி புக்கு பிரிண்டிங் மிஸ்டேக்கால் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி தெரியல. ஸோ சிம்பிளிஃபை பண்ணையில் இது 20/12 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 20 3 12. ஆனால் ஆப்ஷன் நமக்கு பார்த்திங்கன்னா +5/3 போட்டிருக்காங்க. அப்போ தப்பு, ஈக்குவல் இல்லை. -5 +5 ஈக்குவலானால் கிடையவே கிடையாது. அதனால் கிடையாது. ஆனால் 2வது ஆப்ஷன் நான் அக்ரி பண்ணுறேன், அது வந்து சமான பின்னங்கள் ஈக்குவலண்ட் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஏன் இல்லை அப்படின்னாலும் சார் இல்லை சார் அப்படின்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணால் 8 2 16 8 2 இல்லையா? ஸோ அதே மாதிரி 15 2. ஸோ கீழே மைனஸை போகிறது நம்ம மேலே மைனஸ் போடலாம், அது தப்பே கிடையாது. 8/-15 -8/15 ஈக்குவல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் அதுவும் கரெக்டாக ஆன்சர் சொல்லலாம். 3வது பொறுத்த வரைக்கும் 2மே தனித்தனியாக சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணையில் இது 1/18 2/18 இதை டிவைட் பண்ணோம்னா இவ்வளோ தான் வரும். அதனால் இது நாட் ஈக்குவல், கண்டிப்பாக ஈக்குவலே கிடையாது. அப்போ 1வது மைனஸை வச்சு ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டோம். 3வது சம்மந்தமே இல்லை. 4வது ஈக்குவல்னு சொல்கிறீங்க. அப்போ 4வது நீங்கள் ஈக்குவல்னு சொன்னால் ஏன் 2வது ஏன் ஈக்குவலாக சொல்லக்கூடாது? சார் இப்போ 2 ஆப்ஷன் இருக்கே சார், நாங்கள் 2ல் எதை சார் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிற ஒன்று. ஸோ இது டேரெக்டாகவே வந்துருச்சு. ஸோ இது டேரெக்டாக வந்ததுனால இதை எடுத்துக்கிட்டோம். பட் இது இன்டேரெக்டாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வரோம். என்னை பொறுத்த வரைக்கும் B and D கரெக்ட் ஆப்ஷன் சார். ஓகே, அடுத்து போகலாம். ஸோ எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். இதில் 3 கொஸ்டின் இருக்குது. இதில் எது எல்லாம் 3மே ஒரு வேளை ஈக்குவலாக இருக்கலாம், அல்லது 2 ஈக்குவலாக இருக்கலாம், அது ஏதாவது ஒன்று கூட ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ கண்டுபிடிங்க. சரியா? ஸோ கொஸ்டின் இப்படி பாருங்கள், புரிஞ்சா? இந்த 2 இது -20 சரியா? இது 2யும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி வாங்க. ஓகே, நைஸ். அடுத்து 13வது கொஸ்டின். இது எதுக்கு இடையில இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். -π/4. இதை நம்ம சிம்பிளிஃபை அடி கொடுக்குறோம், வகுத்தலில் போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1.25 -1.25 அப்படிங்கும்போது இந்த நம்பர் லைனை நம்ம குறிக்கும்போது -1க்கும் 2 கடையில் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி இதில் எதுக்கு இடையில வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 4 கொஷின் கொடுத்துருக்குறேன். எந்த அளவுக்கு செய்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? 0/any நம்பர் ஆன்சர் என்ன வரணும்? அப்போது இதெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பண்ணணும். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு 7/0 அப்படின்னா அது இன்ஃபினிட்டி வரையறுக்க முடியாது. பட் 0/7 அதுக்கு ஆன்சர் இருக்குது. என்ன ஆன்சர் என்ன ஏதுன்னு பாருங்கள். ஓகே, அடுத்தது 14வது கொஸ்டின். இதுவும் ஈஸி தான். இதில் எது கிரேட்டஸ்ட்டுன்னு கேட்டிருக்கிறாங்க, எது பெருசுன்னு கேட்டிருக்கிறாங்க. 4மே நீ நல்லா உட்காந்து பார்த்தீங்கன்னா 4மே மைனஸ் வேல்யூவில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நான் முதல்ல என்ன பண்ணியிருக்கிறேன்னா, கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் எது பகுதிக்கு எல்லாத்துக்கும் மீச்சியமாக எடுத்துருக்கிறேன். மீச்சியமாக எடுத்தால் எனக்கு 96 வருது. அந்த 96 வர்ற மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கேன், எல்லாமே நான் ஆட் பண்ணி 4ஆல் 6ஆல் 12ஆல் பெருக்கி போட்டிருக்கிறேன். இப்போ எனக்கு கிரேட்டஸ்ட் பெரிய நம்பர்லாம் மைனஸை பொறுத்த வரைக்கும் எது சின்னதோ அதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போ மேலே உள்ள கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் 96 எனக்கு பிரச்சனையே இல்லை. மேலே 68 தான் இருக்கிறதுலையே சின்னது. அப்போ மைனஸை பொறுத்த வரைக்கும் சின்னது. உதாரணத்துக்கு -1 -2 விட கிரேட்டு.
-10 விட -1 தான் கிரேட். ஏன்னா மைனஸ் அப்படின்னாலே நம்ம கடன் வாங்குறோன்னு வச்சுக்கலாம். ₹1 கடன் இருக்கிறவன் தான் பெரியவன், கரெக்டு தானே? அதனால தான் மைனஸ் வேல்யூ. சரி, இப்போ நான் உங்களுக்கு இதில் 2 டைப்பாக கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரே நம்பர், சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். இது கிரேட்டஸ்ட்டுன்னு கேட்டிருக்கேன், கீழே உள்ளது ஸ்மாலஸ்ட்டுன்னு கேட்டிருக்கேன். ஸோ மைனஸ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது பெரிய வேல்யூவாக இருக்கோ மைனஸில் அதுதான் சின்ன நம்பராக இருக்கும். சில இதில் நான் ப்ளஸ் மைனஸ்லாம் சேர்த்து போட்டிருக்கிறேன். உங்கள் மூளைக்கு வேலை செய்ய பாருங்கள். ஸோ லாஸ்ட் ஒன் 15th ஒன், இதுவும் ரொம்ப ஈஸி. என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணணுமா, சுருக்கிட்டு டினாமினேட்டர்னு கீழே இல்லையா பகுதியில் அதை அந்த நம்பர்லாம் சுருக்கினதுக்கப்புறம் அந்த நம்பரை கூட்டினா அது என்ன வரும்னு கேட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை நான் சுருக்கி காமிச்சிருக்கிறேன். முதல்ல 4வது பல்ல போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர் 4வது பல்ல போகுமா போகாதா அப்படின்னா கடைசி 2 டிஜிட் பார்க்கணும். 12 4வது பல்ல போகணும். இதில் கடைசி 2 டிஜிட் 28 4வது பல்ல போகும் அப்படின்னா அந்த முழு நம்பர் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தால் 4வது பல்ல போகும். ஸோ அப்படி சிம்பிளிஃபை பண்ணி போட்டாச்சு. சரியா? இப்போ கீழே டினாமினேட்டரோட கூட்டுத்தொகை தான் கேட்டிருக்கிறாங்க. 3 × 3 6 முடிஞ்சு போச்சு. ஸோ இதே மாதிரி இந்த 2 கணக்கும் டினாமினேட்டர் பகுதி என்னன்னு கண்டுபிடிச்சி சிம்பிளிஃபை பண்ணி பண்ணணும். சரியா? நான் வேணுக்குனையே இது 4th டேபிளில் போகிற மாதிரி போட்டிருக்கேன். எப்படி 4th டேபிளில் போகும்போதுன்னு சொல்லியிருக்கோம், 36 போகும், 64 போகும், அப்போ அந்த முழு நம்பருமே போகும். கடைசி நம்பர் 5 அல்லது 0வில் இருந்துச்சு அப்படின்னா அது 5வது பல்லில் கண்டிப்பாக போகணும். சரியா? கவனித்து பாருங்கள். ஓகே தான். அடுத்து கீழே இருக்கிற 2 சம்மு நான் நியூமரேட்டரை கேட்டிருக்கேன். நியூமரேட்டர்னால் என்னது, தொகுதியில் என்ன வரும்னு கேட்டிருக்கிறேன். சரியா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். தொகுதியில் உள்ளதை கூட்டி சம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட்டி தான் ஆன்சர் சொல்லணும். ஓகே, கணக்கு புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். இந்த 5 கணக்கு நல்லா பாருங்கள். டவுட்னா கேளுங்க. இதுக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா கொஸ்டினுமே செஞ்சுட்டு வாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.